இப்போ இந்த கொஸ்டின் எல்லாமே எப்படி நம்ம பிளான் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா, நம்ம வாழ்க்கையில் நமக்கு இருக்கிற கேள்விகள், அதுக்கான விடைகளை நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம எல்லாம் ஒன்று சேர்ந்து தேடிட்டு இருக்கிறோம். தேடுறோம். அதோட சேர்த்து அதில் ஒரு கிளாரிட்டி, ஒரு ஞானம் அது கிடைக்கிறதுக்காக என்ன பண்ணுறோம், நம்ம செஷனில் தொடர்ந்து நம்ம வந்து ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். அதை தாண்டி இந்த செஷனோட பர்பஸ் என்ன அப்படின்னா, பர்பஸை வந்து எப்போவுமே ஞாபகப்படுத்திட்டே இருக்கணும். எதுக்கு பண்ணுறோம் ஒவ்வொரு நாளும் நம்ம வாழ்க்கையில் எப்போவுமே கேட்டே இருக்கணும். ஸோ இப்போ இன்றைக்கி மறுபடியும் சொல்கிறேன், எதுக்கு இந்த செஷன் பண்ணுறோம் அப்படின்னா, உங்கள் எல்லாத்தையும் கேட்கலாம். இருந்தாலும் டேரெக்டாக நானே சொல்கிறேன், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பர்பஸ் இருக்கலாம். மெயின் பர்பஸ் என்னென்னா, நமக்குள்ள அது சத்து விசாரம் அப்படின்னு சொல்லி வள்ளலார் சொல்கிறாங்க. உண்மையை வந்து மறுபடியும் ஆராயிறது. கேள்வி கேட்டு அதில் உள்ள உண்மையை ஆராயிறது. எந்த அளவுக்கு ஒரு இதில் உள்ள உண்மைத்தன்மை ஆராய்ஞ்சிட்டே இருக்கிறோமோ அந்தளவுக்கு நமக்கு ஞானத்தெளிவு கிடைக்கும். எந்தளவுக்கு ஞானத்தெளிவு அதிகமாக கிடைக்குதோ அப்போ நம்ம உணரலாம். நம்ம யார் அப்படிங்கிறத நமக்கு உணர முடியும் அல்டிமேட்டாக அந்த பாயிண்ட் ரீச் பண்ணும்போது. ஸோ அதுக்கான ஒரு முயற்சி தான் என்ன பண்ணுறோம், நம்ம இந்த இடத்துல மார்னிங் ரெகுலராக போடுறோம். இதை தாண்டி நம்ம டெய்லி நம்ம வந்து ஒரு ஜாலியாக பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணிகிட்ருக்கோம். முயற்சி பண்ணுறதை தாண்டி ஜாலியாக இருக்கும். அப்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி, அந்த காலையிலேயே அந்த ஒரு பூஸ்ட் கிடச்சோடனே அந்த பூஸ்ட்டை வச்சு அந்த நாளே என்ன பண்ணலாம், சூப்பராக வேறு லெவலில் ஜாலியாக கொண்டு போகலாம். ஸோ இதெல்லாமே இருக்குது. இதனால தான் நம்ம பண்ணுறோம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு எல்லாம் வீடியோ ஆன் பண்ணிக்கோங்க, ஃபுல் இன்வால்மெண்ட் கொடுக்க பிளான் பண்ணிக்கோங்க. இப்போ கம்மிங் பேக் டு கேள்வி அப்படி பேசும்போது தனுஷா வரும்போது நீங்கள் எதாவது கேள்வி இருந்துச்சுன்னா சொல்லலாம், அந்த கேள்வியை டிஸ்கஸ் பண்ணலாம். சரியா? நீங்கள் குரூப்பில் கூட போகலாம், இந்த கேள்வி எனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி யாராலும் போடலாம், அதை நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். தனுஷா சொல்லுங்கம்மா, இன்றைக்கி எனக்கு கேள்வி வேணும். How to create a team. கரெக்ட். How to create a team. முதல்ல டீம்னா என்னென்னு பார்க்கணும் தானே. டீமை எப்படி கிரியேட் பண்ணுங்கிறதுக்கு முன்னாடி டீம்னா என்னங்கிறத பார்க்கணும். சரி, யார் சொல்கிறீங்க டீம்னா என்ன? அபிஷேக் சொல்லுங்கள். அதாவது டீம் அப்படி நான் சொன்னா, ஒரு குரூப் ஆஃப் செட் ஆஃப் பீப்புள்ஸ் வந்து ஒரு ஒர்க்கை வந்து டீம் ஒர்க், அதாவது கூட்டமா சேர்ந்து பண்ணுவாங்கல்ல, அந்த டீம் ஒர்க் அப்படின்னு சொல்லுவாங்க. டீம் சொல்லுவாங்க. ஒரு வேலையை 10 பேர் சேர்ந்து செஞ்சு முடிச்சா ஒரு டீம் அப்படி தானே. வேற ஏதாவது பதில் இருக்கா? டீம்னா என்ன அப்படிங்கிறது வேற பதில் இருக்கா? இனி ஏதாவது பதில் சொல்லுங்க தேவமே, ஜானகி தேவி. ஒரே ஐடியால உள்ள ஒரு 5-6 பேர், ஒரு 2 பேர் சேர்ந்தாலுமே அது டீமா பார்ட்னர்னு சொல்லலாம். அந்த மாதிரி ஒரே ஐடியால இருக்கவங்க சேர்ந்தா அதை வந்து நம்ம டீம்னு சொல்லலாம். ஒண்டர்ஃபுல். இப்போ நீங்கள் சொன்னதை வச்சு நான் இன்னொரு பாயிண்ட் எடுக்கிறேன். அதாவது ஒரு வேலையை நம்ம பண்ண போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் மியூசிக்கல் கான்சர்ட் நடத்த போகிறோம். இந்த ஹால் பெரிய ஹாலாக இருக்குல்ல, மியூசிக்கல் கான்சர்ட் நடத்த போகிறோம் அப்படின்னா அதுக்கு என்னெல்லாம் தேவை அப்படின்னா, ஸ்பீக்கர் மைக் செட் தேவை, பாடுறதுக்கு ஒரு ஆள் தேவை, ஓகேவா, அப்புறம் மண்டபம் தேவை, சேர் தேவை ஆள் உட்காரதுக்கு, லைட்டிங் செட்டப் தேவை இல்லையா. இப்போ இந்த இடத்துல அப்புறம் வேறு என்ன தேவை, இந்த மாதிரி லிஸ்ட் போட்டால் நிறைய வரும். அப்போது இந்த இடத்துல இந்த மியூசிக்கல் கான்சர்ட் நடக்கணும்னா ஆடியன்ஸ் வேணும், மக்கள் தேவை, இன்னும் ஆடியன்ஸ் தேவை, டிக்கெட் போடுறதுக்கு ஆள் வேணும், இதெல்லாம் தேவையா. அப்போது இங்கே மியூசிக் கான்சர்ட் நடக்கணும்னா எப்படி நடக்கும், பாடுற மட்டும் நடந்துடுமா, அதுக்கு அந்த பேக்ரவுண்ட் டீமா ஸ்பீக்கர் செட் வேலை பார்க்கணும். அப்போ ஒரு விஷயத்தை பண்ணுறதுக்கு பல்வேறு திறமைகள் ஒன்று சேர்ந்துச்சுன்னா அந்த விஷயம் நடக்கும். பல்வேறு டிஃப்ரெண்ட் ஸ்கில்ஸ் இருக்கிறவங்க ஒன்று சேர்ந்தாங்கன்னா அது நடக்கும். அப்போ அவுட்புட் ஒன்று தான், ஆனால் 10 பேர் சேர்ந்தால் தான் அந்த அவுட்புட் வந்து அவுட்புட்டாக இருக்கும். ஸோ அப்படி சேர்ந்து செயல்படுறது தான் என்னென்னா டீமு அப்படிங்கிறது. சரி, இப்போ கேள்வி என்னது மாதிரியாமே இதுதான் நினைக்கிறேன். வேறு எதுவும் பதில் தான் சொல்ல. டீம்னா வேறு எதுவும் பதில் இருக்கா? சிவா, மகேஸ்வரி, தங்கேஸ்வரி, செல்லக்குட்டி, பவித்ரா, மீனாட்சி, கிருஷ்ணவேணி, கார்த்திகை பிரியா, கௌரி, வீரலட்சுமி, தனுஷா, வேறு எதுவும் பதில் இருக்கா டீம்னா என்ன அப்படிங்கிறதுக்கு? தனுஷா இருக்கா? சொல்லுங்கள். டிஃப்ரெண்ட் ஸ்கில்ஸ்ல உள்ளவங்க இருந்தாலும் அவங்களோட நோக்கம் வந்து எல்லாரோட நோக்கமும் ஒரே நோக்கமா தான். நோக்கம் ஒன்று தான். நோக்கம் பாட்டு கச்சேரியை சூப்பராக நடத்துறது தான் இல்லை, எல்லாருமே சந்தோஷமாக பாட்டு கச்சேரி என்ஜாய் பண்ணணும் அப்படிங்கிறத நோக்கமாக இருக்கும். ஓகே, நோக்கம் ஒன்றா இருந்தால் டீம் ஓகே. இப்போ சரி, இப்போ என்ன கேள்வி நம்மளுக்கு?
எப்படி ஒரு டீமை உருவாக்குறது? ஆ எப்படி இந்த டீமை உருவாக்குறதுங்கிறது கேள்வி. அது டீமை எப்படி உருவாக்குறது அது எப்படி ஒரு ஸ்ட்ராங்கான டீம் உருவாக்குறதுங்கிறது கேள்வி, இல்லை டீம் எப்படி உருவாக்குறதுங்கிறதே கேள்வியா? ஒரு சூப்பரான டீம், ஸ்ட்ராங்கான டீம் உருவாக்குறது எப்படி உருவாக்கிடலாமே. இப்போ அபிஷேக் சொல்லியாச்சுன்னா அவர் ஊர்லேருந்து 1000 பேர் இறக்கிடுவார். நேற்று இங்கே ஒரு ப்ரோக்ராம் நடந்துச்சு, இந்த ப்ரோக்ராம் இனிஷியேட் பண்ணியிருக்கோம்ல. அப்போ என்னென்னா நம்ம 100 பேர் இந்த வாலண்டியர்ஸ் வேணும்னு சொல்லி கேட்குறோம். அப்போ அதுக்கு ஒருத்தர் ஐடியா கொடுக்குறாரு. என்ன ஐடியா கொடுக்குறாரு அப்படின்னா, 100 பேர் தான் சார், 200 பேர் நான் இறக்குறேன், என்ன குவார்ட்டரும் கோழி பிரியாணி மட்டும் வாங்கித்தாங்க அப்படின்னு சொல்கிறாரு. சரியா? அப்போ இதில் என்னென்னா, அப்போ டீம் உருவாக்குறது மேட்டர் இல்லை. டீமை உருவாக்குறதுக்கு இந்த மாதிரி விஷயங்களை பண்ணி கூட நம்ம டீமை உருவாக்கிடலாம். ஆனால் ஒரு பர்பஸ்ஃபுல்லான, ஒரு பவர்ஃபுல்லான, ஒரு இம்பேக்ட்ஃபுல்லான டீம் உருவாக்கணும்னா அதுக்கு நம்ம வந்து ஏதோ ஒன்று பண்ண வேண்டியிருக்கு. சரி, அப்போ வந்து அதை எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத இப்போ கேள்வி. எல்லாருமே தயவு செஞ்சு கொஞ்சம் குயிக்காக ஆன்சர் பண்ணுங்கள். என்ன, நம்ம வந்து செஷனை கரெக்டாக முடிக்கணும். யார் சொல்கிறீங்க ஃபஸ்ட்டு? வைரலட்சுமி சொல்லுங்கள். ஒரு பவர்ஃபுல்லான டீம், கரெக்டான டீம் எப்படி நம்ம உருவாக்குறது, இதுதான் கேள்வி. நம்ம ஒரு நல்ல விஷயம் பண்ணணும்னு நினைக்கிறோம், எந்த நல்ல விஷயமும் வச்சுக்கலாம். இப்போ அபிஷேக் வந்து ஃபுட் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து ஃபுல்லாக பண்ணணும்னு நினைக்கிறாரு. இப்போ தனுஷ் வந்து ஆன்லைன் செஷனில் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கான அவேர்னஸை தொடர்ந்து கொண்டு போய் சேர்க்கணும்னு நினைக்கிறாங்க. ஜானகி தேவி வந்து டாக்ஸுக்கான கேரை வந்து உருவாக்கி ஒரு என்ன சொல்ல, ஒரு மதர் தெரேசாவை மாறணும், மதர் தெரேசாவை ஆல்ரெடி வாழ்ந்துட்டு இருக்காங்க, இன்னும் மென்மேலும் வாழணும் அப்படின்னு சொல்லி விஷயத்தில் இருக்கிறாங்க. ஸோ இப்போ இதில் இதான் வந்து நோக்கம். இப்போ இவங்க எப்படி டீமை ஸ்ட்ராங்கான டீம் உருவாக்குறது என்ன கேள்வி சொல்லலாம். யார் சொல்கிறீங்க ஃபஸ்ட்டு? வைரலட்சுமி சொல்லுங்கள். வைரமே சொல்லுங்க. சார் குட் மார்னிங். மார்னிங் வைரமே சொல்லுங்க. சார் அதுக்கு வந்து நம்ம தொடர்ந்து முயற்சி பண்ணணும். முதல் நோக்கம் என்னன்னா ஃபர்ஸ்ட் தொடர்ந்து முயற்சி பண்ணணும். ஃபர்ஸ்ட் நம்ம முதல்ல முயற்சி பண்ணணும் தொடர்ந்து. என்ன? ஆமாம் சார். ஒண்டர்ஃபுல். தனியாக தான் இருக்கும் அப்படின்னா, டீமே இல்லை தனியாக தான் இருக்கும் அப்படின்னா என்ன பண்ணுறது வைரலட்சுமி? டீம் உருவாக்கிக்கணும் சார். உருவாக்கணும். எப்படி உருவாக்குறது, அதான் இப்போ கேள்வி. எப்படி பவர்ஃபுல்லாக உருவாக்குறது ஃபஸ்ட்டு? சரி, நீங்கள் சொல்கிறீங்க ஃபஸ்ட்டு வந்து நம்ம முதல்ல முயற்சி பண்ணணுங்கிறது ஃபஸ்ட்டு பாயிண்டாக சொல்கிறீங்க. சூப்பர் வைரலட்சுமி, எக்ஸலண்ட்டு. வைரலட்சுமி இன்னொருத்தரை கூப்பிடுங்க. நம்ம ரெஸ்ட் இருக்கிற இன்னொருத்தவங்களை சொல்லுங்கள், பேர் சொல்லுங்கள். மீனாட்சி வீடியோ ஆன் பண்ணணும், சிவா வீடியோ ஆன் பண்ணணும், முக்கியமான நாட்கள் வீடியோ எல்லாம் ஆன் பண்ணிக்கோங்க. சரி வைரலட்சுமி யார்? கிருஷ்ணவேணி வாங்க. செக்ரட்டரி கிருஷ்ணவேணி, தலைமைத்துவ பொறுப்பாளர், காலேஜே ஒருங்கிணைச்சவரை. நீங்கள் தான் சொல்லணும் எங்களுக்கு பதில், எப்படி டீமை பவர்ஃபுல்லாக உருவாக்குறது. கிருஷ்ணனி பேசுறீங்களா? பேசுறது கேட்கணும். பேசுது இப்போ கேக்குதா? கேக்குது தேமே, கேக்குது சூப்பரா கேக்குது. சார் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து ஒரு டீமை ஸ்ட்ராங்கா உருவாக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம டீம் மெம்பர்ஸ்க்கு நம்ம டீமோட பர்பஸ் என்ன அப்படின்றது ஸ்ட்ராங்கா எல்லாத்துக்கும் ஃபர்ஸ்ட் புரிய வைக்கணும். போடு. அப்பதான் நம்மளுடைய டீமோட பேஸும் சரி நம்ம டீமும் சரி ஸ்ட்ராங்கா இருக்கும். அப்புறம் அந்த பர்பஸ்க்கான ப்ரொசீஜர்ஸ் என்னன்றதை நம்ம தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணி அதை ஃபார்வர்டா எட்டு போறதுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான பர்சன் ஒருத்தங்க இருக்கணும். அப்பதான் நம்ம ஒரு ஸ்ட்ராங்கான டீம் உருவாக்க முடியும் சார். வண்டர்ஃபுல். எதுக்கு இதை பண்ணுறோம் அப்படிங்கிற அந்த பர்பஸ் வந்து தெளிவாக உங்களுக்கு புரிய வைக்கணும். என்ன ரொம்ப இம்பார்ட்டண்டான பாயிண்ட் சொல்லியிருக்காங்க கிருஷ்ணவேணி. அபிஷேக் கேட்டுக்கோங்க, ஜானகி இதை கேட்டுக்கோங்க. அனுஷா, இது எதுக்கு பண்ணுறோம் அப்படின்னா இதுக்கு தான் பண்ணுறோம். மேபி அப்போ யோசிச்சு பாருங்களேன். இப்போது இந்த செஷன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணேன்? இந்த செஷன் ஸ்டார்ட் பண்ண என்ன பண்ணேன்? இந்த செஷன் எதுக்கு அப்படின்னு சொன்னேன்ல, என்ன எதுக்கு நான் பண்ணுறோன்னு சொன்னேன். அப்போ அதுதான் வந்து ஒரு டீம் ஒன்றிணைச்சு வைக்கிறதுக்கான ஒரு மெயினான விஷயமா இருக்குதா அப்படிங்கிற மாதிரி யோசிக்கலாம். கிருஷ்ணன் அந்த பையன் தான் சொல்லியிருக்கான்னு நினைக்கிறேன். கிருஷ்ணன் நான் தேங்க்யூம்மா, எனக்கு வந்து ஒரு பில்டப் கொடுத்ததுக்கு தேங்க்யூ. ஓகே, பர்பஸ் என்னன்னு சொல்லி புரிய வச்சிட்டோம் அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காக டீம் உருவாக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, பர்பஸ் இப்போ சரி, இப்போ இந்த கேள்வி அப்படி நம்ம இப்படி கொண்டு போவோம். பர்பஸ் என்னன்னு சொல்லி எத்தனை பேர்கிட்ட கேட்குறது? அதாவது ஒரு ஸ்ட்ராங்கான டீம் உருவாக்கணும்னா ஸ்ட்ராங்கான ஆள் எப்படி செலக்ட் பண்ணுறது, தான் கேள்வி. சரி கிருஷ்ணன், நீங்கள் ஒருத்தரை சொல்லுங்கள், கூப்பிடுங்க.
இப்போ ஒருத்தவங்க சொன்ன பாயிண்ட் தான் எனக்கும் அதே பாயிண்ட் தான் இருக்குன்னா அதே பாயிண்ட்டை திரும்ப சொல்லுங்கள். புது புது பாயிண்ட் தான் சொல்லணும்லாம் அப்படிலாம் இல்லை. சரியா? கிருஷ்ணாணி. சார் பவித்ரா. பவித்ரா வாங்க. பவித்ரா பாசிட்டிவ். பவித்ரா குட் மார்னிங் சார். மார்னிங். சொல்லுங்கள். ஸ்ட்ராங்கான டீம் எப்படி உருவாக்குறது? ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு டீம் உருவாக்க போறோம்னா என்ன பர்பஸ்க்காக உருவாக்க போறோமோ அதே மாதிரி வேவ்லென்த் இருக்கிறவங்க எல்லாம் தேடி கண்டுபிடிக்கணும். அவங்க எல்லாம் ஓரளவு நல்ல மாதிரியே யோசிக்கிறவங்களா இருக்காங்க அப்படின்னாலே அது கண்டிப்பா ஒரு ஸ்ட்ராங்கான டீம் ஆயிருக்கும். நம்ம வேவ்லென்த்தில் இருக்கிறவங்க எல்லாத்தையுமே தேடி கண்டுபிடிக்கணும். அவங்களாம் ஒன்று சேர்ந்துட்டேன் அப்படின்னாலே டீம் ஆட்டோமேட்டிக்காக டீம் ஸ்டார்ட், டீம் பிளேயர்ஸ் ரெடி, மேட்ச் ஸ்டார்ட் அப்படின்னு சொல்லி நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். என்ன சரி பவித்ரா. சரி, இப்போ வேவ்லென்த்னா எப்படி அது? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அபிஷேக் மாதிரி ஆட்கள் இருக்காங்க. அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா இருக்காரா? அபிஷேக் மாதிரி ஆட்களுக்கு வந்து எல்லாருமே அவர் கருணை இல்லம் கொண்டாள் எல்லாத்தையும் ஒரே மாதிரி பார்ப்பாரு. சரி, தனுஷையும் ஒரே மாதிரி பார்ப்பாரு, ஜனகிரியும் ஒரே மாதிரி பார்ப்பாரு, கௌரி ஒரே மாதிரி பார்ப்பாரு, எல்லாத்தையும் ஒரே மாதிரி பார்ப்பாரு. இப்போ ஒரு ரோட்டில் ஒரு நாயை பார்ப்பாரு, அதுவும் ஒரே மாதிரி பார்ப்பாரு. அதையும் செஷன் வரதுக்குலாம் கூடுவார். அந்த மாதிரி எல்லாத்தையும் ஒன்றா பார்க்குற ஆள் எப்படி வேவ்லென்த் வந்து கண்டுபிடிக்கிறது? எல்லாமே அவரோட வேவ்லென்த்தில் இருக்குன்னு நம்ம நம்பிட்டு இருப்பார். அப்போ எப்படி அந்த வேவ்லென்த்தை வந்து கண்டுபிடிக்கிறது? இப்போ தனி ஒரு கேள்வியாக மாறுதே. நம்ம வேவ்லென்த்தில் இருக்கிறாங்களா இல்லையாங்கிறது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு என்ன டீமு? அவங்க கூட பேசி பழகுறது மூலமே கண்டுபிடிச்சிடலாம் சார். பேசி பழக வச்சு கண்டுபிடிச்சிடலாம். அந்த ஃப்ரீக்வன்சி வைப் மேட்ச் ஆகுதா இல்லையாங்கிறது அது நார்மலாக ஒரு காமன் சென்ஸ்ண்ணே. பேசுகிறதே தெரிஞ்சு போயிடும் நம்மளுக்கு செட் ஆக மாட்டாங்கண்ணே. என்ன இந்த கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி மாப்பிள்ளையும் முன்னும் பேசுவாங்களே அந்த மாதிரி என்ன அப்படி பேசி ஒரு தெரிஞ்சிடும் என்ன. ஓகே நல்ல ஐடியாவாக இருக்கே. செம. அவங்க அப்படி பேசி அவங்க நம்ம பழகிறத வச்சு கண்டுடலாம் இல்லை? ஜானகி சொல்லுங்கம்மா. மறந்துட்டீங்களா? யோசிச்சு சொல்லுங்க. நீங்கள் பேர் கேட்கணும் ஜானகி தேவி. கேக்குது சொல்லுங்க. சார் எனக்கு வந்து சில பேர் பார்க்கும்போது இவங்ககிட்ட போய் பேச வேணான்னு நான் முடிவு பண்ணிடுவேன். சில பேர்கிட்ட பார்க்கும்போது எனக்கு தானா போய் வாலண்டியரா பேசணும்னு தோணும். அப்படிதான் நான் தனுஷாட்ட போய் பேசினேன். இவ்வளோ இம்பாக்ட் இருக்கும் அப்படின்றது எனக்கு தெரியாது. ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்டெப் எடுக்கணும். அதான் பேசுறதுக்கு முன்னாடி எனக்கு அப்படி தோணும். சில பேரை பார்த்தாலே ஒரு வைப்ரேஷன் இருக்கும், அவங்ககிட்ட போய் பேசினா ஏதாவது இருக்கும். அந்த மாதிரி நம்ம உள் மனசு சொல்லும், இவங்ககிட்ட போய் பேசு ரெண்டாவது அப்படி தோணுச்சுன்னா போய் பேசு. சூப்பர். ஆனால் அப்படியே நிறைய பேர் அபிஷேக் வந்து பேசிட்டு இருக்காங்களே. நம்ம செஷன் அட்டன் பண்ணுற எல்லாருமே அபிஷேக் வந்து பேசுறாங்க. அது எப்படி? ஏன்னா அபிஷேக் அவ்வளோ பேசுறாரு. அபிஷேக் அவ்வளோ வைப்ரேஷன் உருவாக்குறாருன்னு 10 சப்பாத்தி 15 சப்பாத்தி சாப்பிட்டுட்டு ரூம்ல. சரி ரைட்டு. சரி கேள்வி வந்து நம்ம அவங்களுக்காவது கிளாஸுக்கு வரணும் அப்படின்ட்டு பழகிறத வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அப்படிதானே? ஒரே நிமிஷம். நமக்கு தெரிஞ்சு போயிடும். பழகிறத வச்சு தெரிஞ்சு போயிடும். அப்போ வந்து ஒரு டீம் உருவாக்குறதுக்கு எல்லாம் செலக்ட்லாம் பண்ண முடியாது. பழகி தான் பார்த்தாகணும். என்ன பழகி பார்த்தாச்சுன்னா அதை வச்சு நம்ம ஓரளவுக்கு ஐடியா கொண்டு வந்தெல்லாம் கண்டுபிடிச்சிடலாம். சரி, ஓகே. இப்போ இந்த கேள்வி எதில் விட்டோம்? எப்படி ஒரு சீக்வென்ஸ்ல உள்ளவங்கள கண்டு. ஓகே, அது நம்ம ஒரு ஐடியா கிடச்சிட்டா. பழகி பார்க்கணும். அது வராங்களா, சப்போர்ட் பண்ண செய்கிறாங்கன்னா அவங்கள வாய்ப்பு கொடுக்கணும். பழகி பார்க்கணும். அதிலே தெரிஞ்சு போயிடும் அவங்க ஃப்ரீக்வன்சியில் இருக்கிறாங்களா இல்லையாங்கிறது தெரிஞ்சு போயிடும். நேச்சுரல் இன்ஸ்டிங்க்லேயே தெரிஞ்சு போயிடும் வச்சுக்கோங்களேன். ரைட்டு, ஓகே, அது ஓகே போட்டுடலாம். அப்போ வந்து இன்னும் பவர்ஃபுல்லான டீம் உருவாக்குறது எப்படி? இதான் மறுபடியும் இப்போ கேள்வியாக நான் வைக்கிறேன்.
வேறு யார் யார் சொன்னாவா கடைசி? பவித்ரா. பவித்ரா அடுத்த ஆள் கூப்பிடுங்க, குயிக்காக கூப்பிடுங்க, சொல்லுங்கள். மீனாட்சி காலை வணக்கம். என்ன ஆச்சு? மீனாட்சி வீடியோ கால் வந்தாச்சு. மீனாட்சி நீ இப்போ பதில் எதுவும் சொல்லுங்க, அப்புறம் வாங்க. பவர்ஃபுல்லான டீம் எப்படி உருவாக்குறது மீனாட்சி? இப்போ எங்கள் டீமில் மீனாட்சின்னு ஒரு பவர்ஃபுல்லான ஆள் இருக்காங்க மார்னிங் செஷனில். அவங்க இருக்கிறதுனால எங்களோட ஆட்சி நடந்துட்டு இருக்கு இல்லையா? அப்படிதான் சொல்லுங்க மீனாட்சி. கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில். ஐயோ சொல்லுங்க. எல்லாருமே கொஞ்சம் கோஆபரேட் பண்ணணும், காலைல வரணும். அதுக்கப்புறம் சிலரால வர முடியாது, பண்ணிக்கணும், அவ்வளவுதான். இப்போ என்னோட கேள்வி வந்து செஷன் எப்படி எல்லாத்தையும் வர வைக்கிறது கேள்வியாக கேட்டேன்னா அதுக்கு உதவுறீங்க. சரி, எல்லாரையும் வர வைக்கிறது எப்படின்னு கேக்குறீங்க? அதுக்கு தான் பதில் சொல்லிட்டு இருக்கீங்க நீங்க. எல்லாரையும் எப்படி பவர்ஃபுல்லான டீம் எப்படி உருவாக்குறது? மீனாட்சி வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மீனாட்சியோட ஜேர்னலிசம் மாஸ் கம்யூனிகேஷன் முடிச்சிருக்கிறீங்க, சரியா? இப்போ வந்து ஒரு மீடியா சேனல் உருவாக்குறீங்க, ஒரு மீடியா. அந்த மீடியா சேனலுக்கு நீங்கள் தான் வந்து மெயின் ஃபேஸ் ஆஃப் த சேனல், சரியா? நிறைய ஆக்டிவிட்டிஸாக பண்ணுறீங்க. அப்போ மீனாட்சி வந்து ஒரு டீம் உருவாக்கணும்னு நினைக்கிறீங்க. அப்போ அந்த டீம் உருவாக்குறதுக்கு மீனாட்சி என்ன பண்ணணும்? எப்படி பவர்ஃபுல்லான டீம் உருவாக்குவீங்க மீனாட்சி? அதாவது இப்போ எப்படி பவர்ஃபுல்லான டீம் உருவாக்குறீங்க? வேவ்லென்த்ல இருக்கவங்கள பார்க்கணும் அப்படின்னாங்கல்ல, அதையும் தாண்டி சில பேருக்கு இந்த வேவ்லென்த் இருக்குன்றது அவங்களுக்கே தெரியாது சார். அந்த மாதிரி இப்போ ஜேர்னலிசம் மார்க்ஸ் கம்யூனிகேஷன் முடிச்சவங்கள தான் மீடியா ஃபீல்டுக்கு எடுக்கணும்னு இல்ல. அது நிறைய அந்த மாதிரி படிச்சவங்களுக்கும் அந்த டேலண்ட் இருக்கும். ஆனா அவங்களுக்கு அதுன்னா என்னன்னே தெரியாது. பட் இந்த கண்டென்ட் ரைட்டிங் எழுதுறது, பேசுறது, அதுக்கப்புறம் இந்த கேமரா ஸ்கில் எல்லாம் நல்லா வரும். சில பேருக்கு இப்படிப்பட்டதெல்லாம் என்னன்னே தெரியாது. ஆனா அவங்களுக்கு வந்து உள்ளுக்குள்ள ஒண்ணு இருக்கும், அவங்களும் தேடி கண்டுபிடிக்கணும். அதாவது வாழ்க்கையில் ஒருத்தர் பர்பஸ் ஆஃப் லைஃப் என்னங்கிறது நீங்கள் பேசிகிட்டு இருக்கிறீங்க. மீனாட்சி நான் கேட்ட கேள்விக்கு பதில் தாண்டி எல்லா பதிலும் சொல்லிட்டு இருக்கீங்க. நல்லா தான் இருக்குது, நீங்கள் சொல்கிற பதிலாம் நல்லா தான் இருக்குது. ஆனால் எனக்கு தேவை கேட்ட கேள்விக்கு பதில். பவர்ஃபுல்லான டீம் எப்படி கண்டுபிடிக்கிறது? இப்போ மீனாட்சி மீனாட்சி உங்களுக்கு ஒரு டீம் நீங்கள் உருவாக்கணும், எப்படி உருவாக்குவீங்க? ஓகே, வேவலத்தில் இருக்கிறவங்களும் நம்ம கண்டுபிடிக்கிறது ஓகே. அந்த வேவலத்தில் இருக்கிறவங்களும் எப்படி கண்டுபிடிக்கிறது? அதை நம்ம பேசி பார்த்தா தெரிஞ்சு போயிடும். அப்படி பேசி பார்க்கறதுனா எப்படி பேசி பார்க்கறது? எப்படி அவங்கள திரட்டுறது? எப்படி கேள்வி வச்சுக்கோங்க. ஆளை எப்படி திரட்டுறது? போஸ்டர் ஒட்டிடுவோமா சார்? அட்வர்டைஸ்மென்ட் பண்ணுவோமா? எப்படி என்ன அட்வர்டைஸ் பண்ணுவீங்க? மீனாட்சி மீடியா சேனல் விரும்புபவர்கள் இணைந்து கொள்ளலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம ஏதாச்சும் ஒரு கண்டென்ட் நல்லா பேசி அத வீடியோ எடுத்து போட்டுருங்க. அதுல உள்ள அப்புறம் அட்ராக்ட் ஆகி நிறைய பேர் வருவாங்க. ரைட், இதை அப்படியே பாஸ் பண்ணுறேன். சூப்பர். நம்ம வந்து ஃபஸ்ட் மற்றவங்களுக்குலாம் தெரியப்படுத்தணும் நம்ம இருக்கோம் அப்படிங்கிறது தெரியப்படுத்துகிறோம். நிறைய பேர் வராங்க. நிறைய பேரில் நம்ம கூட ட்ராவல் பேசுகிறாங்க, பழகுறாங்க. அதில் ட்ராவல் பண்ணுறோம், நமக்கு தெரிஞ்சு போய் இவங்க ஃப்ரீக்வன்சி கரெக்டாக இருக்குன்னு சொல்லி. அப்போ அவங்கள நம்ம என்ன பண்ணிக்கிறோம்? சொல்லுங்க சார். அங்க பார்த்தா லிஸ்ட் நிறைய இருக்குது, இங்க பார்த்தா 5 பேர் 10 பேர் தான் இருக்காங்க. எங்கம்மா குரூப்லயாம்மா? ஆமாம். ஸோ இப்போ என்னன்னா இன்னைக்கு மார்னிங் வந்து இந்த ஃப்ரீக்வன்சியில் இருக்கிறவங்க தான் ஃப்ரீக்வன்சிக்குள்ளே வரணும்னு இருக்குது. என்ன பண்ணுறது? நம்ம தான் எல்லாத்தையும் வர வைக்கணும். அது முடிஞ்சாலும் முயற்சி பண்ணிட்டே இருப்போம். அதுக்கு எப்படி ஏன் சொன்னீங்க எல்லாருமே ஃப்ரீக்வன்சியில் இருப்பாங்கன்னு தெரியல சார், அவங்க வந்து அவங்களுக்கே தெரியாமல் இருக்கலாம் அப்படின்னு சொன்னீங்க. அப்போ அது மாதிரி தெரியாமல் இருக்கிறாங்கன்னா அவங்கள வர வைக்க முயற்சி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணி ஃப்ரீக்வன்சிகளை கொண்டு வரணும். நீங்கள் வீடியோ ஆன் பண்ணிட்டீங்களா? ஃப்ரீக்வன்சிக்கு இப்போ தான் வந்திருக்கீங்க வீடியோ ஆன் பண்ணுறது ஃப்ரீக்வன்சிக்கு. அப்புறம் என்ன? அப்போ இது மாதிரி எல்லாருமே எல்லாத்துக்குமே மாற்றங்கள் தேவைப்படுது இல்லை? சரி, மீனாட்சி ஒருத்தனை கூப்பிடுங்க. மீனாட்சி இன்னொருத்தனை கூப்பிடுங்க. அடுத்து தேவையில்லாத பதிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. கௌரி 1ஆம் தேதி 2ஆம் தேதி ஆச்சு, ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. கௌரி வாங்க. கௌரி
எல்லாம் தெரிஞ்சவடா இந்த முத்து மாதிரி. கௌரி 10 மினிட்ஸ் இருக்கு. என் தலைவன் எதுவும் சார் இப்போ வந்து வெறி கொண்டு இருப்பார், ரெடியாக இருப்பார். எப்போடா எனக்கு செஷன் தருவீங்க அப்படின்னு சொல்லி. கௌரி சீக்கிரம் வாங்க. கௌரி, கார்த்திகை பிரியா, கௌரி வந்துட்டாங்க. கௌரி வந்துட்டாங்க. கௌரி சீக்கிரம் வருங்க, வேகமாக இருக்கும் கௌரி, சீக்கிரம். பவர்ஃபுல்லான டீம் எப்படி உருவாக்குறது? கம்யூனிகேட் பண்ணனும் சார் ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட. என்னம்மா? கம்யூனிகேஷன். கம்யூனிகேட் பண்ணணும். என்ன கம்யூனிகேட் பண்ணணும்? அவங்களுடைய நோக்கம் என்னன்னு ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். சரி, அப்புறம் அவங்க கிட்ட ஸ்ட்ராங்கா பேசணும். ஸ்ட்ராங்கா பேசணும். என்ன? கௌரி அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்கணும். எக்ஸலண்ட். கௌரி சொன்ன பாயிண்ட் வந்து ஒரு எக்ஸலண்டான பாயிண்ட். என்னன்னா, ஒரு பவர்ஃபுல்லான டீம் எப்படி உருவாகும் அப்படின்னா, லீடர்ஷிப்பில் இருக்கிற ஒரு ஆள் வந்து அந்த பண்ணுற விஷயத்த அவ்வளவு நம்புவாங்க, அவ்வளவு என்ன சொல்லுவாங்க, அவ்வளவு ஆழமாக அதை வந்து நம்புவாங்க. எந்த அளவுக்கு ஆழமாக நம்புகிறோமோ அது அதன் வெளிப்பாடு தானே வார்த்தைகளும் சரி நம்மளோட செயல்பாடுகளும் இருக்கும். சரி பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி இருக்கும்போது பவர்ஃபுல்லான டீம் உருவாக்கும்போது தெரியுது, இதுக்காக தான் நான் வந்திருக்கிறேன், இதை தான் பண்ண போகிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபோக்கஸில் இருக்காங்க. அப்படின்னா 15 சப்பாத்தி தான் திம்பேன் அப்படின்னு ஃபோக்கஸில் இருக்கிறவங்க நம்ம எதாவது பண்ண முடியுமா? ஒன்றும் பண்ண முடியாது. சாப்பிட்டே அப்படிங்கிற போது அந்த இடத்துல அதுதான் விஷன். அப்போ அதுக்கேற்ற மாதிரி ஆட்களாக ஒன்று சேருவாங்க. அப்போ அவர் பாருங்க, ப்ராஜெக்டே ஃபுட் டிஸ்ட்ரிபியூஷன் ஆயிடுச்சு இல்லையா? அப்போ அதுதான். அப்போ எந்தளவுக்கு அதை கௌரி சொல்கிறது, நம்ம அந்த பண்ணுற முதல் இருக்காங்க நம்பணும். இப்போ சொல்லணும் அப்படின்னு நம்ம பள்ளியூர் ஃபவுண்டேஷன் இல்லைன்னா நம்ம அந்த ஆக்டிவிட்டீஸில் ரெண்டாவது வந்த ஆள் யார் இங்கே அப்படின்னா கௌரி. இன்னொன்று நான் பார்த்தது பவர்ஃபுல்லாக டீம் எப்படி உருவாச்சு அப்படின்னா, நான் உதவியை பொதுவாக தான் கேட்டேன், யாராவது உதவ முடியும் அப்படின்னு பொதுவாக தான் கேட்டேன். ஆனால் அந்த ஃப்ரீக்குவன்சியில் வந்து தானாக உதவுறேன் அப்படின்னு வந்தது யாருன்னா, முதல்ல வந்தது கௌரி தான். அப்போ எனக்கே தோணும், ஏன் இந்த தெய்வம் இப்படி உதவுது நம்மகிட்ட, இந்த மாதிரி எந்த மாதிரி யாரும் இப்படி நமக்கு உதவுனது இல்லையா, ஆனால் இப்படி அவங்க உதவுறாங்களே, ஏன் இப்படி உதவுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது நம்ம விஷன் பவர்ஃபுல்லாக இருக்குது, அதை நம்ம சொல்கிறோம் அப்படிங்கிறது யார் உணர்றாங்களோ அவங்க டீமில் வந்துடுறாங்க, ஸ்ட்ராங்காக எஃபர்ட் போட ஆரம்பிச்சிடுறாங்க. வாங்க உங்கள் கருத்து தெரிவிங்க. வாங்க வாங்க, வெல்கம் வெல்கம். பவர்ஃபுல்லான டீம் உருவாக்குறது எப்படி? செல்லக்குட்டி சொல்லுங்க. குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சொல்லுங்க. பவர்ஃபுல்லான டீம் வந்து எல்லாருக்கும் நம்ம என்ன பண்றோம்னு உள்ள புரிஞ்சிருக்கணும் சார். எல்லாரும் ஒரே நோக்கமா ஒற்றுமையா இருக்கணும். கண்டிப்பா 5 பேர் இருந்தாதான் டீம்னு இல்ல, 2 பேர் இருந்தாலும் டீம் தான். எக்ஸாம்பிளுக்கு எல்லாரும் சொன்ன விஷயத்துல இருந்து ஒவ்வொரு பாயிண்ட் எடுக்கலாம். எப்படி சொல்ல, பர்பஸ் வந்து எல்லாரோட ஆள் மனசுலயும் போயிடணும். இப்ப ஃபுட் நம்ம ஞாயிற்றுக்கிழமை கொடுக்குற ஃபுட் இருக்கட்டும், எவ்வளவு பேரா வந்தாங்க, நான் நிக்கிறது கௌரி தான். நான் ரொம்ப ஒரு வருஷமா ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. அது மாதிரி தனியாளா அந்த விஷயத்த நடத்திட்டே இருக்காங்க. அவங்க எல்லார் மனசுலயும் போயிருக்கும், புரிஞ்சிருக்கும், எல்லாமே இருந்திருக்கும்னாலும் கௌரி மட்டும் தான் நின்னு பண்றாங்க. அதான் சார், எல்லாரும் டீமா கிடைக்குவாங்களான்னு எனக்கு தெரியல. ஆனா ஒருத்தர் இருந்தாலும் அவங்க கொஞ்சம் கொஞ்சம் முயற்சி பண்ணி அதை டெய்லி பேசிஸ் ஏதாவது கண்டினியூட்டி கம்யூனிகேட் பண்ணணும். அதை டெய்லி பண்ணி பேசினா கண்டிப்பா 5 பேரா இருக்க டீமா இல்லைனாலும் மேபி 2 பேர் இருக்க டீமாவது கண்டிப்பா கிடைக்கும். இப்படி சொல்லுங்களேன், 2 பேரா இருக்க டீம் வச்சு செயல்பட்டாலும் வருங்காலத்தில் அது பல மடங்கு மாறும். அப்படி சொல்லுங்க. இப்போ நான் சொன்னதை மறுபடியும் மாற்றி சொல்லுங்க. நீங்க 2 பேர் இருக்க டீம் வச்சு செயல்பட்டாலும் வருங்காலத்துல பெரிய இம்பாக்ட் ஆகும் சார். கண்டிப்பா பெரிய டீமும் உருவாகும். சொல்லுங்க, பெரிய டீமா உருவாகும். 2 பேர் 2000 பேரா ஆயிருப்பாங்க. ஓடுங்க ஓடு. சூப்பர் இல்லை குட்டி. தேங்க்யூ தேங்க்யூ. வேற யாரும் பேசணும்? மகேஸ்வரி சொல்லுங்க. ட்ரெயினர் மாஸ்டர் மகேஸ்வரி சொல்லுங்க. அவங்களுக்கு பிடிச்ச பாட்டு. குட் மார்னிங் சார். கற்பூர நாயகியே கனகவள்ளி. சொல்லுங்க மகேஸ்வரி.
Thank you for your song, sir. சீக்கிரம் டைம் இல்லை, சீக்கிரம். என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு டீம் உருவாக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நான் தான் அந்த டீம் உருவாக்குறேன் அப்படின்னா நான் ஃபர்ஸ்ட் அதுல தெளிவா இருக்கணும். நான் தெளிவா இருந்தாதான் யாரை என் குரூப்ல என்னுடைய டீம்ல எடுக்கணும் அப்படிங்கறதுல நான் கரெக்டா முடிவு எடுக்க முடியும். அது மட்டும் இல்லாம எல்லாருடைய நோக்கமும் ஒன்னா இருந்தாலும் திறமை வெவ்வேறா இருக்கும். இப்போ ஒருத்தங்க கிட்ட இருக்கிற திறமை இன்னொருத்தங்க கிட்ட இருக்குமா, அவங்களுக்கு வேற திறமை இருக்கலாம். அப்போ ஒரே திறமை உள்ளவங்களை நம்ம டீமா எடுக்காம வெவ்வேறு திறமை எல்லாத்துலயும் நல்லா தெரிஞ்சிருக்கிறவங்க மனுஷங்களை ஒரு டீம்ல கொண்டு வந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு அந்த நோக்கத்தை சீக்கிரமா முடிக்க முடியும். அது மட்டும் இல்லாம நம்ம பழகி பார்த்தும் அவங்க கிட்ட என்ன ஃப்ரீக்வன்சி இருக்குன்னு கண்டுபிடிக்கலாம். அது மட்டும் இல்லாம தள்ளி நின்று அவங்கள நோட் பண்ணலாம். அமைதியா அவங்க கிட்ட எதுவுமே பேசாம, நான் சில டைம் ஸ்கூல்ல எல்லாம் பசங்க கிட்ட எல்லாம் எதுவும் பேச மாட்டேன், ஆனா நோட் பண்ணுவாங்க என்ன பண்றாங்க. ஏன்னா நம்மளுக்கு நம்ம பேசினோம்னா நம்மளுக்கு ஓ அப்ப இவங்க பேசுறத வச்சு ஓ இவங்க எப்படி அப்படின்ட்டு தெரிஞ்சுக்கலாம். ஆனா தள்ளி நின்று நோட் பண்ணும்போது இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கலாம். ஆனா அப்படி நின்று நோட் பண்ணி நம்ம டீமா சேர்க்கிறோம் அப்படின்னா யாரும் பார்க்காத போது அவங்க எப்படி இருக்காங்களோ அதுதான் அவங்க. அதனால அதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சு ஒரு டீமா எடுக்கலாம். தேங்க்யூ. சூப்பர், எக்ஸலண்ட். தெளிவு மகேஸ்வரிக்கு நல்ல தெளிவு பிறந்திருக்கு வாழ்க்கையில். சூப்பர் மகேஸ்வரி. டீச்சராக இருக்கீங்களே, பிள்ளைங்களோட போராடி இருக்கிறீங்களா? என்ன எல்லாம் உங்க புண்ணியத்துல, எல்லாம் உங்க புண்ணியத்துல எல்லாம் நீங்கள் ஸ்கூலாக தெரிஞ்சிருக்கிறீங்களே, அதனால தெளிவு வேற லெவலில் கிடைச்சிருக்கு மகேஸ்வரி. சூப்பர், சந்தோஷம். வேற லெவல். ட்ரைனருக்கான ஒரு தகுதிங்கிறது உங்களுக்கு இருக்குமா? ஏன்னா நீங்கள் உங்களை மாற்றிக்க தயாராக இருக்கிறீங்களா, அதனால் நிறைய மாற்றங்கள் உருவாக்க முடியும். நேற்று என் தலைவனுக்கு 2 நிமிஷம் தான் இருக்கு. நித்துன் சார், இப்போ உங்களுக்கான டாஸ்க் இதுதான். அதாவது நீங்கள் ஷேர் பண்ணால் நிறைய ஷேர் பண்ணுவீங்க. 2 மினிட்ஸ் தான் டைம். 2 மினிட்ஸில் என்ன கரெக்டாக சொல்லணுமோ அது சொல்லுங்கள். இதுதான் உங்கள்கிட்ட நான் ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறது. ஓவர் டு நித்துன் சார். வணக்கம், கேக்குதா? கேக்குது நித்துன் சார். ஓகே, 1 மினிட்ல நேத்து உள்ள டாபிக்கோட எண்டிங் முடிச்சிருந்தேன். அதுக்கப்புறம் 1 மினிட்ல நான் இன்னைக்கு உள்ளது முடிச்சிருந்தேன். சூப்பர், வாங்க. நேத்து உள்ளது இது மானம் சுடு சொன்னதை பத்தி பேசியிருந்தவர் தானே? ஆமா. அதாவது மானம்ங்கிறது பாத்தீங்கன்னா எவ்ரி பர்சன்ஸுக்கு அப்பா அம்மா ஃபேமிலி அதர் பர்சன்ஸ் அப்படிலாம் கிடையாது. அவங்க மகேஸ்வரி சொன்னாங்கன்னு நினைக்கிறேன். அவங்களுக்குன்னு தனிப்பட்ட ஒரு மனிதன், அவங்களுக்கான ஒரு மரியாதை இருக்கணும். ஒரு பெரிய ஒரு தேடல் இருக்கும் அவங்களுக்கு. அப்படிங்கும்போது அந்த தேடல நம்ம அங்கீகாரம் கொடுக்கணும் அவங்கள. அவ்வளவு சிம்பிள். அது அங்கீகாரம் பண்ணாத அப்பா அம்மாவோ சமுதாயமோ அது யாரா இருந்தாலும் போல அவங்களுக்கும் வரும். அந்த அங்கீகாரம் கொடுக்கணும் அவங்களுக்கு. ஃபர்ஸ்ட் ரீசன். மற்றபடி வேற எதுவுமே மற்றபடி தாட்ஸ் சிந்தனால 2வது விஷயம். அதெல்லாம் எல்லா மனிதனுக்கும் சக உரிமை, அந்த ஒரு மரியாதை கண்டிப்பா கொடுத்தே ஆகணும். மரியாதை கொடுக்கல அப்படின்னா அது கண்டிப்பா அது ஏத்துக்கிடப்பட முடியாது. என்னதான் பெத்த அம்மாவா இருந்தாலுமே கூட அது இந்த பிறப்புக்கு தான் அவங்க அம்மா. அதனால எல்லாத்தையுமே பெத்துட்டேங்கிறதுனால எல்லாருக்கும் கண்டிப்பா அதை ஏத்துக்கிட முடியாது. சமுதாயத்துல இருக்கிற மத்தவங்களும் அப்படிதான். சரி, இன்னொரு விஷயம் இன்னைக்குள்ள பேசுறோம். நம்ம நல்ல ஒரு தலைமை கண்டிப்பா இருக்கணும் ஒரு குழுவுக்கு. அந்த தலைமை யாருங்கிறத, அந்த தலைமை என்னைக்கு வாராருன்னு அந்த தலைமை சொல்ல முடியாது. இன்னைக்கு வரலாம், நாளைக்கு வரலாம், நாளானைக்கு வரலாம். பட் அவங்க வந்ததுக்கு அப்புறம் தான் யார் யாருக்கு என்னென்ன பொசிஷன்ங்கிறது அந்த தலைமை அந்த இடத்துல நிர்வகிச்சு அந்த இடத்துல வைப்பாங்க. அது வரைக்கும் நம்மளோட டீம் எப்படி தெரியுமா போயிட்டு இருக்கோம், இந்த செம்மறியாடு மாதிரி எங்கிட்ட போயிட்டு இருக்கோம். இங்கிட்ட பிடிச்சோம் அங்கிட்ட பிடிச்சாம போயிட்டே இருக்கும். பட் கரெக்டான அது தலைமை வரும்பொழுதுதான் இப்ப கம்பெனிக்கு இப்படி ஒரு சிஇஓ இருக்காங்க, இவன் தான் அந்த வேலைக்கு லாகின்னு சொல்லிட்டு அவங்க முடிவு பண்ணுவாங்க. பாத்தீங்களா, இவங்கள்ட்ட அந்த திறமை இருக்குன்னா அந்த திறமையை அனலைஸ் பண்ணணும். அதுக்கு அந்த டீம் அந்த ஒரு குவாலிட்டி இவங்களுக்கு கரெக்டாக சொல்லிட்டு வைப்பாங்க. பாத்தீங்களா, அந்த மாதிரி கேபிட்டலைஸ் பண்ணக்கூடிய ஒரு நபர் வந்தால் மட்டும்தான் இங்கே தனித்தனி ஆட்களை கொண்டு கரெக்டான பொசிஷன்ல வைக்க முடியும். இன்னொரு விஷயம் என்னன்னா, திறமை இருக்கிற மொழியில் நிறைய பேர் வரலாம். பட் டக்குன்னு வெளியில போறாங்க பாத்தீங்களா, ஒரு கன்சிஸ்டன்ட் சொல்ல முடியல, அது இல்லாம போயிட்டுனா ரொம்ப கஷ்டம். நல்ல ஒரு பிளான் இருக்கணும். அந்த பிளான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடிய எல்லா நபர்களும் அது ஒரு வழி பயணமா அந்த இடத்துல வர மாதிரி இருக்கணும். நான் ஒரு வழியில போறேன், நீ ஒரு வழியில இல்லாம அது கிடையாது. விஷன் அன்னைக்கு சொன்ன பத்தி அன்னைக்கு விஷன் கரெக்டா இருக்கணும். அந்த விஷன் அந்த மக்களுக்கு ஏற்புடையதா இருக்குன்னு கண்டிப்பா அந்த டீம் ஸ்ட்ராங்கானதா இருக்கும். அவ்வளவுதான். நம்மளா தேடி போய் நம்ம எல்லாத்தையும் கண்டுபிடிக்க முடியாது. கண்ணுல லென்ஸ் வச்சுட்டுலாம் தேட முடியாது. அது வரும்பொழுது நம்மளால ஃபில்டர் பண்ணுவோம். நமக்கு
ஒரு கம்பெனி எப்படி எம்ப்ளாயி தேவை கரெக்டாக நம்ம ஃபில்டர் பண்றோமோ அந்த தலைமைக்கும் அந்த ஒரு அந்த நபர்களாக இருக்கும்பொழுது அவங்களோட உணர்வுகள் எண்ணங்கள் இப்போ வந்துட்டு தானா ஆட்டோமேட்டிக்கா சில நபர்கள் அனுப்பும். நம்மளா சில போயிட்டு வாங்க வாங்கன்னு கூப்பிட்டோம்னா அது சரியா அந்த டீம் ஸ்ட்ராங்கானதா இருக்காது. ஸ்ட்ராங்கான பீப்புள் சரியான நேரத்தில் வந்து சேரும் பொழுது அந்த டீம் வலிமையானதா மாறும். நாமளா போய் இழுத்துட்டு வந்தோம்னா நமக்கு எப்படிப்பட்ட அந்த மனுஷன் இருப்பான்னு நமக்கு தெரியாது. குவாலிட்டியான மனுஷனா வந்து குவாலிட்டி இல்லாத மனுஷன் நமக்கு தெரியாது. அதுக்கு போய் நம்ம டெய்லி இந்த எடை போட்டு பார்த்த மாதிரி அவன் வந்துட்டு அந்த குவாலிட்டியில இருக்கான்னு நம்ம செக் பண்ணிட்டே இருக்க முடியாது. அது இந்த யூனிவர்ஸ் அதுக்கான நேரத்துல சரியான முதல் மட்டும் கூட்டிட்டு வரும். அது வரைக்கும் நம்ம இந்த டீம் கொண்டு போயிட்டே இருப்போம். இருக்கிற நபர்களை ஃபர்ஸ்ட் பயன்படுத்துவோம், அதுக்கப்புறம் பின்னாடி பாத்துக்கலாம். சரியா? சிம்பிள் கான்செப்ட் இதுதான். வேற லெவல். ஃபர்ஸ்ட் இருக்கிறவங்கள வச்சு என்ன பண்ண முடியுமோ அதை ஃபோக்கஸ் பண்ணி பண்ணுங்க. பண்ணும்போது பண்ண 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 ஆட்டோமேட்டிக்காக நிறைய பேர் சந்திப்போம், நிறைய பேர் பழகுவோம். அப்போ அதில் உங்களுக்கான நம்மளுக்கான டீம்ங்கிறது இந்த யூனிவர்ஸே என்ன பண்ணும், ஒன்று சேர்த்து விடும். அப்படி ஒன்று சேரும் போது என்னன்னா அதை ஒன்றா சேர்த்து வச்சுக்கிறதுக்கு மட்டும் நம்ம முயற்சி பண்ணிட்டே இருக்கணும். ஒன்றா சேர்த்து வச்சுக்க மட்டும் முயற்சி பண்ணிட்டே இருந்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக அடுத்தடுத்த கட்டத்துக்கு போகுமா? அன்னைக்கு நான் சொன்ன பாத்தீங்களா, பிடெல் காஸ்ட்ரோ, பிரபாகரன் இவங்களோட விஷன்ஸ் எல்லாம் வந்துட்டு எல்லா மக்கள்கிட்ட கொண்டு சேர்த்திருக்காங்க பாத்தீங்களா. அவங்க சொல்லியிருக்காங்கல்ல, தலைமைங்கிறது சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த அங்க இருக்கிற எல்லாருமே வந்து ஏத்துக்கிட்டாங்கல்ல. அது ஏத்துக்கிடக்கூடிய ஒரு கான்செப்டா இருக்கணும், ஏத்துக்கிடக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். எல்லா படங்களும் ஓடுறது இல்ல, ஒரு சில படங்கள் தான் ஓடுறதுன்னா அந்த கான்செப்ட் அந்த விஷயங்கள் வந்து நல்லா இருக்கணும். அவ்வளவுதான். மக்களுக்கானதா, சொசைட்டிக்கானதா, இது வந்துட்டு எல்லாத்துக்கும் ஒரு அந்த மாதிரி இருந்தா மட்டும்தான் அது எல்லாம் ஏத்துக்கிடக்கூடியதா இருக்கும். இப்போ மிதின் பிரதருக்கு ஒன்று பிடிச்சிருக்கு அப்படின்னா அதை கொண்டு திணிக்க முடியாது இல்ல. சொசைட்டிக்கு இந்த விஷன் ஃபர்ஸ்ட் நம்ம டீமுக்குன்னு வச்சுட்டு ஒரு விஷன் நம்ம கிரியேட் பண்ணணும். முதல்ல ஒரு 15 பேர் இருக்காமா, இப்போ 2 பேர் இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம டீமுக்குன்னு ஒரு விஷன் இருக்கு, அந்த விஷன் நீங்க படிச்சீங்களா, தெரியுமா உங்களுக்கு கேட்டா சொல்ல தெரியும் ஒரு நாங்க இருக்கிற நபருக்கு. இன்னைக்குமே நமக்கு வந்துட்டு அப்படி ஒரு கான்செப்ட் கிடையாது இல்ல. என்ன சொல்றீங்க மிதன் ப்ரோ? ஒரு கம்பெனின்னு இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் போனோம்னா ஒரு டேர்ம்ஸ் வருது, நம்ம சைன் பண்றோம், வேலைக்கு எம்ப்ளாயிஸ் இருந்தா மட்டும் தான் நம்ம வந்து அதை நோக்கி போக முடியும். எங்க போறது தெரிஞ்சாதானே ஒரு ரூல்ஸ் இருக்கு, ரெகுலேஷன்ஸ் இருக்கு. அப்படின்னா நம்ம அதை மாதிரி நம்ம டீமோட விஷன் என்ன நமக்கு சொல்லிட்டு நம்ம சில விஷயம் நம்ம வச்சிருக்கணும். அதை வந்துட்டு ஒருத்தங்க வந்து புதுசாக சேரும் பொழுது இந்த விஷயம் வந்து நம்ம உங்களுக்கு அனுப்பணும். இதுதான் நம்ம கம்பெனியோட விஷன்ஸ், இதெல்லாம் வந்து விஷயங்கள் நோக்கங்கள்லாம் நம்ம இருக்கு, இதெல்லாம் உங்களுக்கு பண்ணது விருப்பம் இருக்கா, தயாரா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கணும். நம்ம அனுப்புற விஷயமும் அந்த விஷயன்ஸ் வந்துட்டு அவங்களுக்கு பயங்கர என்ன சொல்றது டச்சிங்கா இருந்துச்சுன்னா அவங்க கண்டிப்பா எங்க இருந்தாலும் நம்ம கூட கனெக்ட் ஆயிடுவாங்க. கரெக்டா பிரதர்? டெஃபினட்டா விஷன் இருக்கணும். விஷன் ஸ்ட்ராங்கா இருந்துச்சுன்னா எல்லா மக்களும் உதவுற மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பா அதை வந்து நம்ம டீம்ல நமக்குள்ள டிஸ்கஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் நம்ம டீம்ல இருக்கிற எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் டிஸ்கஸ் பண்ணணும். ஒவ்வொரு நபர்கள்ட்டையும் இப்போ கௌரி இருக்காங்க, கிருஷ்ணவேணி இருக்காங்கன்னா பெண்கள் வந்துட்டு அதிகமா நம்ம டீம்ல இருக்காங்க அப்படிங்கும் பொழுது நம்ம வந்துட்டு அவங்க கிட்ட எல்லாத்தையும் ஐடியா கேட்கணும். பசங்களோ பொண்ணுங்களோ எல்லாத்தையும் ஐடியா கேட்கணும். அதோட பிளான் என்ன, இது பண்ணலாம் அவங்களோட டிஸ்கஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் தலைமையினுடைய ஐடியா தத்துவம் வந்துட்டு கரெக்டா இருந்தால் மட்டும்தான் அந்த தத்துவத்தை பின்பற்றக்கூடிய மக்களோ தொண்டர்களோ வருவாங்க நம்ம கூட. சிம்பிள் கான்செப்ட். ஒரு அரசியல் அப்படின்னா அதுக்கு ஒரு கொள்கை இருக்கு, ஒரு தேரி இருக்கு, ஒரு ஃபார்முலா இருக்கு. அதை வழிநடத்தக்கூடிய தலைவனும் அந்த இடத்துல இருக்கணும், வலிமையான தலைவன் இருக்கணும். வலிமையான ஐடியா, வலிமையான தலைவன் இருந்தால் மட்டும்தான் அந்த உலகத்துல எந்த ஒரு பெரிய ஒரு ஒரு தத்துவமாக இல்ல, ஒரு கொள்கையா இருக்கட்டும், ஒரு அரசியலா இருக்கட்டும், எல்லாமே ஒரு இடத்துல இருக்கும், உயிரோட இருக்கும். இல்லைன்னா அது வந்துட்டு அன்வேல்யூபிளா யூஸ்லெஸ்ஸா மாறி இருக்கிறது. வலிமையான தலைவன், வலிமையான ஐடியா. பிரபாகரனோ இப்போ வந்துட்டு ஒரு கலைஞரோ இல்ல வந்துட்டு மோடியோ இல்ல சம்திங் ஏதோ ஒரு விஷயத்த பண்றாங்க அப்படின்னா இவங்க எல்லாமே கலைஞர் வந்துட்டு அவரா ஒரு விஷயத்த வகுத்திருக்காரு, அந்த இதுல திமுக கொண்டு போயிருக்காரு. மோடிங்கிறவங்க இல்ல, மோடிங்கிறவங்க வந்துட்டு இருக்கிற தத்துவத்தையே மேம்படுத்தி கொண்டு போயிட்டு இருக்காரு. RSS பிஜேபி வந்து கல் வந்துட்டு அது வந்துட்டு அவங்க ரொம்ப வருஷமா இருக்குது. அதை இவர் வந்து சிலுமே நடத்தி கொண்டு போயிட்டு இருக்காரு, தவிர கிரியேட் பண்ணல. ஒரு பாதையை கிரியேட் பண்றது வேற, கிரியேட் பண்ணி வச்சிருக்கிற பாதையை செழுமைப்படுத்தி கொண்டு போறது வேற. இப்ப நம்ம ஒரு பாதையை உருவாக்குற இடத்துல இருக்கோம். அந்த பாதையை நம்ம எப்படி உருவாக்க போறோம், அந்த ஐடியாவை எப்படி உருவாக்க போறோம், அந்த தியரி எப்படி உருவாக்க போறோம், நம்ம தான் டிசைட் பண்ணணும். அந்த தியரி மக்களுக்கு மிக பயனுள்ளதா இருக்காங்கிறத நம்மளே ஒரு R&D பண்ணணும். வர்றவங்க கிட்டையும் கொடுத்து R&D பண்ண வைக்கணும். மீனாட்சி இருக்காங்கன்னா, ஜெர்னலிஸ்ட் படிச்சிருக்காங்கன்னா அவங்களுக்கு சோசியல் சமூகத்தை பத்தி கரெக்டா தெரிஞ்சிருக்கணும், பீப்புளை பத்தி தெரிஞ்சிருக்கணும், சைக்காலஜியில் தெரிஞ்சிருக்கணும். இது இவ்வளவு விஷயங்களை அவங்க அனலைஸ் பண்ணணும். யாருக்கு இந்த வேலை கரெக்டா இருக்கும், இவங்களுக்கு எது பண்ணுவோம், இது பண்ண மாட்டாங்கன்னு அவங்க தான் அனலைஸ் பண்ணணும்.
தனுஷா இருக்காங்க அப்படின்னா தனுஷா நீங்க சைக்காலஜியா என்ன இது நீங்க என்ன படிச்சிருக்கீங்கம்மா? சைக்காலஜி முடிச்சிட்டீங்களா படிச்சிட்டு இருக்கீங்களா? படிச்சிட்டு இருக்கேன். செகண்ட் இயரா தேர்ட் இயரமா? ஃபர்ஸ்ட் இயர் சார், எம்எஸ்சி சைக்காலஜி. ஓகே. இந்த மாதிரி வந்துட்டு ஒருத்தங்க நம்ம கிட்ட இருக்காங்க அப்படின்னா சொல்லுங்க சிவா ஏதாவது சொல்ல வராப்ல. சொல்லுங்க சிவா. சார் குட் மார்னிங் சார். குட் மார்னிங் பிரதர். சொல்லுங்க பிரதர். சார் விஷன் வேற ரூல் வேற தானே, நம்ம ரெண்டையும் கம்பேர் பண்றோமோ எனக்கு தோணுது. பிரதர் விஷனை வந்துட்டு நோக்கம் இருந்தாதான் ஒரு விஷயத்தை ரூலே பண்ண முடியும். விஷனே இல்லாம ரூல் எப்படி இங்க கொண்டு வருவீங்க? அவங்க எதை ஃபாலோ பண்ணினே தெரியாம ரூல் வந்துச்சுன்னா என்ன பண்ணுவாங்க? மீன் ஒண்ணு இருக்கு பாத்தீங்களா? ஹலோ சொல்லுங்க பிரதர். சொல்லுங்க. ஒரு கம்பெனியோ ஒரு டீமோ நம்ம பில்ட் பண்ணும்போது வந்து விஷன் இருக்கலாம். ஆனா அங்க நம்ம வந்து ஒரு புது ஒருத்தவங்க உள்ள வராங்கன்னு சொன்னா அவங்க எப்படி நம்ம ரூல் பாஸ் பண்ண முடியும்? புதுசா வர்றவங்களுக்கு நம்ம ரூலை பாஸ் பண்ண போறது இல்லையே. நம்மளுடைய வந்துட்டு விஷனை வந்துட்டு நம்ம வந்து ஷேர் பண்ண போறோம். அவங்க பார்க்க போறாங்க, விருப்பம் இருந்தா வர போறாங்க, இல்ல போக போறாங்க, அவ்வளவுதான். சிம்பிள். ரெண்டாவது நாள்லயே வந்து ஒருத்தவங்க வந்துட்டு நீங்க வாங்க எங்க கூட ட்ரெயின்ல ஏறுங்கன்னா அந்த டெல்லிக்கு வாங்க மும்பைக்கு வாங்கன்னு எப்படி வருவாங்க? நம்ம போற மும்பைக்கு அவங்களும் மும்பை வராங்க ஃபர்ஸ்ட் கேட்கணும். நானும் மும்பை போற முறை நீங்களும் மும்பை போறீங்களா கேட்டுட்டு போறது அந்த பையனை வேற. இங்க போறேனே தெரியாம டிக்கெட் எடுக்க கூட டிக்கெட் கவுண்டர்ல போய் நின்று எந்த ஊர் போறேன்னு தெரியாம இருந்துட்டு வாங்க போலாம்னா எப்படி வருவாங்க அவங்க? புரியுதா? நம்ம போற பயணமும் அவங்க போற பயணமும் சமூகம் சார்ந்ததா இருக்கா, அக்கறை சார்ந்ததா இருக்கா அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் நம்ம பேசும்போது தெரிஞ்சிடும். ஒரு டிஸ்கஷன்ல தெரிஞ்சிடும். ஓகேவா? சரி, வேற ஏதாவது இருக்கா? சிவாக்கு நான் பதில் வந்துட்டான்னு தெரியல. சொல்லுங்க சிவா. சார் ஐம் நாட் கிளியர் பட் ஐ வில் ஷேர். தெரியல அப்படின்னா அதை கேட்டுருங்க, அப்பவே கிளியர் பண்ணிட்டோம். ரொம்ப டிலே பண்ண வேண்டாம் சொல்றேன். நீங்க என்ன படிக்கிறீங்க சிவா? சார் நான் ஹிஸ்டரி முடிச்சிருக்கேன். சுதன். இப்போ நீங்க அடிக்கடி இந்த வீடியோக்குள்ள வந்தாங்க அந்த சிவா தான் மிதுன் பிரதர் இவங்க. இப்போ சிவா வந்து எனக்கு என்ன கேள்வி கேட்டாங்க? விஷனே இல்லாம எப்படி ரூல் பண்ண முடியும்னு கேக்குறாப்ல. விஷயம் வேணும் இல்லையா? அதுதான் பார்த்துட்டு இருக்கோம், அவ்வளோதான் இல்லையா? இல்ல அது விஷயம் இல்லாம இங்க வந்துட்டு 2வது நாள் 3 நாள் ஒருத்தவங்க வராங்கன்னா அவங்க எப்படி ரூல் பண்ண முடியும்னு கேக்குறாப்ல. கண்ட்ரோல் பண்ணுறது சொல்றதை கேட்கணும், அது எப்படி கேட்பான்னு கேக்குறாப்ல. ரூல் வேற விஷன் வேற, நம்ம ரெண்டையும் அதை பிரிச்சு ஐடென்டிஃபை பண்ணணும்னு சொல்றேன். எஸ், அதுல மாற்றுறது இல்ல பிரதர். வந்துட்டு நம்ம ரூல் பண்றதுன்னா இப்ப நமக்கு எல்லாருமே இருக்கோம். இப்ப மீனாட்சி இருக்காங்க, தனுஷா இருக்காங்கன்னா அவங்க வந்துட்டு நம்ம வந்துட்டு இதைத்தான் நீங்க பண்ணி வந்து வலுக்கட்டாயப்படுத்தல. அவங்க விருப்பப்படுறத கருத்து சொல்லணும்னு நினைக்கிறாங்க, வீடியோ கால் வாங்கன்னு வர போறாங்க, இல்லைன்னா அவங்க வந்துட்டு ஹைடன்ல இருக்க போறாங்க, அவ்வளவுதான். பேச்சு இல்லைன்னா வந்துட்டு அவங்களோட ஃபேஸ் வேல்யூ சம்திங் அது வந்துட்டு வந்து அவங்களோட கருத்துக்களை தெரிவிக்க வராங்க, அவ்வளவுதான். ஃபர்ஸ்ட் ஒருத்தவங்களோட ஃப்ரீடத்தை நம்ம அங்கீகரிச்சாலே போதும். நம்ம வந்துட்டு ஆர்மி நடத்த போறது கிடையாது. அவங்களோட விருப்பத்தின்படி நாம நடத்த போறோம், அவ்வளவுதான். விஷனுக்குள்ள விருப்பத்தின்படி நான் எல்லாரும் டிராவல் பண்ண போறோம். சிம்பிள் கான்செப்ட். விருப்பத்தின்படி ஒரு பயணம் பண்ண போறோம், முடிஞ்சு போச்சு. சிம்பிள் கான்செப்ட். அவங்களோட விருப்பமும் நம்மளுடைய விஷனும் ஈக்குவலா இருந்தால் நம்ம கூட பயணம் பண்ணுவாங்க, வேற எதுவுமே கிடையாது கான்செப்ட். ஓகே சிவா? ஓகே சார், கிளியர். ஓகே, இப்போ வந்து எல்லாரோட விருப்பமும் என்னென்னா நன்றி சொல்கிறது எல்லாருக்கும். ஸோ டெஃபினட்டாக விஷன் ஸ்ட்ராங்காக இருந்தது அப்படின்னா நம்ம எல்லோரும் ஒரே ஃப்ரீக்வன்சியில் இருக்கிறவங்க ஒன்று சேர்த்து வச்சுருந்தோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக தலைமை பண்பு ஸ்ட்ராங்காக இருந்துச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக டீம் பவர்ஃபுல்லாக இருக்கும். ஆட்டோமேட்டிக்காக நடக்க வேண்டியது சூப்பராக நடக்கும். இது ஒன்று நீங்கள் இல்லை, அந்த வைப்ரேஷன்ஸ் ஒத்த பீப்புள்ஸ் அவங்களே வருவாங்க பிரதர். நம்மளா போயிட்டு வந்து நான் அதை சொல்கிறேன்ல, நம்ம வந்துட்டு அவ்வளோ பெரிய ஆள் கிடையாது, நம்ம அவ்வளோ பெரிய ஆள் ஆகலை. யூனிவர்ஸை விட நமக்கு அவ்வளோ பவர்லாம் கிடையாது. ஃபர்ஸ்ட் அதை நம்ம புரிஞ்சுக்கணும். மக்களை ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம சாதாரண துகள் மாதிரி தான், கிட்டத்தட்ட 1000 கோடி பேர் இருக்கா, நம்மளும் ஒரு துகள், அவ்வளோதான். நம்ம கண்ணில் வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு தனுஷா பயங்கரமான பவர்ஃபுல்னு பார்த்தோன்னே எனக்கு தெரியாதுல்ல. மீனாட்சி இருக்காங்கன்னா அவங்க வந்துட்டு 1000 வாட்ஸ்ல பவர்ல இருக்கா, எப்படி நமக்கு தெரியும்? தெரியாது நமக்கு. அது அவங்களுக்காக வருவாங்க, அந்த பாதையில் வரும்பொழுது அவங்கள டிராவல் பண்ணி வருவாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக வருவாங்க. ஸ்ட்ராங்கான பீப்புள்ஸ் வந்துட்டு உடனே எல்லாம் டக்குன்னு கிடைச்சிட மாட்டாங்க. அப்படி
ஒரு கம்பெனிக்கு வந்துட்டு எம்ப்ளாயிஸ் ஹையர் பண்றதுக்கு வருஷ கணக்கில் ஆகுது. அவன் இந்த ஜாப் ஃபேர் நடத்திட்டே இருக்கான். நாங்களே ஒரு கம்பெனிக்கு எம்ப்ளாயிஸ் ஹையர் பண்றதுக்கு பல கம்பெனி ஏறி இறங்குறோம். இன்னும் செலக்டான ஒரு பீப்புள் கிடைக்க மாட்டேங்கிறாங்க. அந்த யூனிவர்ஸா வந்துட்டு சில விஷயங்கள் மக்களை அனுப்பி வைக்கும். நான் எங்கிருந்து வந்து எனக்கே தெரியாது. அந்த மாதிரி தான் உள்ள கரெக்டான டீம் மெம்பர்ஸ் கரெக்டாக வருவாங்க. அதுக்கான யூனிவர்ஸ் அனுப்பி வைக்கும். அந்த டீம் வலிமையாகணும். அந்த யூனிவர்ஸ் பிளான் பண்ணால் நடக்கும். அபிஷேக் நினைச்சால முடியாது, இல்லைன்னா வந்துட்டு கிருஷ்ணவேணி ஜகோரியெல்லாம் நம்ம நினைச்சால முடியாது. அதுக்கான டைம் பீப்புள், அதுக்கான அந்த அந்த வைப்ரேஷன்ஸ்ல இருக்கிற பீப்புள்ஸ் ஒன்று கனெக்ட் ஆகிறதுக்கு அந்த ஃபர்ஸ்ட் யூனிவர்ஸ் பிளான் பண்ணணும். ஃபர்ஸ்ட் நம்ம பிளான் பண்ணுறதெல்லாம் வந்து ஒரு மாதிரி என்ன ஒரு அது வேற மாதிரி அது அந்த அளவுக்கு வேல்யூவா இருக்குன்னு தெரியாது நமக்கு. உண்மையா இல்லையா? டெஃபினட்டாக இருக்குது சார். இதன் பதில் டெஃபினட்டாக சொல்கிறீங்க. நம்ம ரஜினிகாந்த் சொல்லுவார்ல, நான் ஜெயிச்சிருக்கலாம் ஆனால் நேரம் காலம் சந்தர்ப்பம் சூழ்நிலை அப்படின்னு சொல்லுவார்ல. ஸோ அதுதான் அதாவது என்ன வந்துட்டு நம்ம இது வந்துட்டு நமக்கு சில விஷயம் நிறைய விஷயங்கள் இருக்குதுக்குள்ள. ஐ எம் வெரி பவர்ஃபுல்னு நான் வந்துட்டு நிறைய விஷயங்கள் நம்மளால ஒத்துக்கிட முடியாது. நம்மளை விட பவர்ஃபுல் யூனிவர்ஸ் அதுதான் நம்மளை கூட்டிட்டு வரும். அதுதான் ஒரு தாய், நமக்கு ஒரு குழந்தை கூட்டிட்டு போற தாய் மாதிரி யூனிவர்ஸ் கூட்டிட்டு போகும். எனக்கு தாயெல்லாம் வேண்டாம் சொல்லிட்டு நம்ம தாயை எட்டி வதைக்க முடியாதுல்ல. அவங்க கூட்டிட்டு போவாங்க நம்மள, அவ்வளவுதான். யூனிவர்ஸ் கிட்ட இருக்கு ஒரு தாய் மாதிரி இருக்காங்க, அவங்க நம்ம கூட்டிட்டு போவாங்க. அவங்க பவரை விட நம்ம பவர் அவ்வளவு பெருசு இல்லைங்கிறத நம்ம ஃபர்ஸ்ட் உணர்ந்துடணும். அவ்வளவு கர்வமோ நமக்கான ஒரு பெரிய ப்ரைட் நம்ம கிட்ட ஃபர்ஸ்ட் கிடையாது. எவ்ரி பர்சன் வில் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கரெக்டா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடுவாங்க. தான் கேட்கணும். இங்கே தான் வச்சிருந்தேன், இங்கே எடுக்கிற மாதிரி தான் வச்சிருந்தேன். தனுஷியா தப்பா எது இருக்கா? எல்லாரும் அமைதியாக இருக்கும்போது தெரிய வேண்டாம். விதுன் சார் பேசல எவ்வளோ ஞானம் இருக்கு, அறிவு இருக்கு அப்படின்னு. அப்படி இல்லைங்கிறீங்களா இருக்குங்கிறீங்களா? இருக்கு எவ்வளவு அவ்வளவு. ரைட், தேங்க்யூ நிதின் சார். மகேஸ்வரி மகேஸ்வரி கைத்தட்டல் போட்டாங்க. இல்ல கைத்தட்டல் இல்ல, கேக்குறேன். அவங்க இன்னொருத்தங்க பேர் இருப்பாங்க, மறந்துட்டோம் பேரு. கிருஷ்ணவேணியும் பேசுவாங்க. செல்வா குட்டிங்க போயிட்டாங்களா? ஆமா, அவங்க தப்பிச்சிட்டாங்க. தேங்க்யூ. சரி, ஓகே, தேங்க்யூ. அவ்வளோதான் என்னோட சார். நன்றி நன்றி நன்றி. வேற லெவல். அனைவருக்கும் நன்றி. நாளைக்கு செஷன் டாபிக் டிஸ்கஸ் பண்ண டாபிக்ஸ் எதுவும் இருந்துச்சுன்னா நீங்கள் எனக்கு குரூப்பில் போடலாம். ஸோ அதையும் நம்ம வந்து சில டாபிக்ஸ் டிஸ்கஸ் பண்ணிடலாம்.